26 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக வந்து பாஜக கூட்டணிக்கு வரலைன்னா பாஜக இது அதிமுக அழிஞ்சிடும் சொல்லி திரு டிடிவி தினகரன் சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏங்க ஒவ்வொருத்தங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க. உங்களோட கருத்து கேட்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்து அனுபவம் இருக்கு எனக்கு. அதனால நான் எதையும் சட்டுன்னு சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுவேன். அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் பிரஸ் கிட்ட. ஒரு நாள் நியூஸுக்காக பேச மாட்டேன். சரி, நல்ல கேள்விதான். அதாவது 40 வருஷமா அந்த கட்சியில் இருக்கேன், புரியுதா? ஒரு தனிப்பட்ட முடிவு மற்ற கட்சியில் எடுக்கலாம், எங்க கட்சியில் எடுக்க முடியாது. ஏன்னா எங்க கட்சியோட பைலா அப்படி, அதை உருவாக்குன தலைவர் அப்படி. அதனால நீங்க வேற கட்சியில சொல்லலாம், எங்க கட்சியில இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. எங்களுடைய தொண்டர்களோட முடிவு தான் நிற்கும். அதை பார்க்க தான் போறீங்க 26ல. அதிமுகவில் பல அணிகள் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி சிறப்பா கட்சியை வழிநடத்திட்டு போறான்னு சொல்றாங்க. ஏங்க யாரு என்ன பண்ணாலும் இறுதி எஜமானர்கள் மக்கள். நான் கூட சொல்ல மாட்டேன், இறுதி எஜமானர்கள் மக்கள். அவங்க என்ன தீர்ப்பு கொடுக்கறாங்க அப்படிங்கறத எல்லாருமே சேர்ந்து பார்ப்போம். திமுக 2021, 24 தேர்தல் அரசியல் நடந்து ஒதுங்கி இருந்தீங்க. 26 நேரடி தேர்தல் அரசியலுக்கு நீங்க வருவீங்களா? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதனால உங்களை எல்லாம் கூப்பிடாம இருக்க மாட்டேன். நீங்க எல்லாம் நம்ம ஊர் பிரஸ் டூர்லாம் போனா முன்கூட்டியே சொல்லிடுறேன். எல்லாரும் தாராளமா கூடயே வாங்க, வந்து பாருங்க. ஆனா வர்ற நீங்க ஒரு இடத்துக்கு வந்துட்டு ஒரு டவுன்ல நின்று போயிடாதீங்க. நல்லா கூடவே முழு நேரம் நான் போகும்போது கூடவே பயணிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒருங்கிணைப்பு பணியில திருமதி சசிகலா எதுவுமே செய்யவே இல்லை. முதல்ல போயஸ்காரர் இல்லத்தை விட்டு வெளியே வாங்க அப்படின்னு திரு புகழேந்தியெல்லாம் ஒரு குற்றச்சாட்டை உங்க மேல வைக்கிறாங்க. நான் தான் சொல்றேன்ல, நீங்களாம் என் கூட வாங்க, வந்துட்டு நீங்க வந்து பார்த்துட்டு அப்புறமேல பேசுங்க. திமுக ஆட்சி கலைவதற்கான வாய்ப்பு இருக்கு. திமுக 200 இடங்களில் வெற்றி பெறும் சொல்லி இருக்குது 2026 சட்டமன்ற தேர்தல்.